அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி வேர்க்கடலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிங்க. அப்போ தான் அதை வேக வைக்கும் போது நல்லா மலர்ந்து வரும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துங்க. நம்ம ஊற வச்ச வேர்க்கடலையை இந்த குக்கரில் போட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், சின்ன பவுல் அளவுக்கு. அதுக்கு இந்த வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை 3 விசில் வர வரையும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்திட பிறகு தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் ப்ரௌன் கலர் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லாட்டி மிளகா கருகி போயிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா போட்டுங்க. நம்ம நார்மலாக வேர்க்கடையில் மசாலா போட்டு சாப்பிட்டோம்னா அது மசாலாவே பிடிக்காது. இதுமாரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வேர்க்கடலையை போட்டுருங்க. போட்டு இந்த மசாலா வேர்க்கடையில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா கிளறி விடுங்க. நான் வீட்டில் இப்போ தக்காளி வெங்காயம் தான் இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சுருக்கேன். வேணால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், மாங்காய் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையால் கசக்கி விட்டு இதில் தூவி விட்டுருங்க. இது வீட்டில் இருந்தால் மட்டும் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பொரி போட போகிறோம். ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொரி போட்டுங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பொரி போடணும். ஏன்னா பொரி போட்டால் அந்த மசாலாவோட அப்படியே பொரி நமுத்த மாதிரி போயிடும். அதனால் முன்னாடியே போட்டு நீங்கள் கிளறி விடாதீங்க. சாப்பிடும்போது போட்டு உடனே சாப்பிட்ருங்க பொரி போட்டு. இப்போ சுவையான வேர்க்கடலை மசாலா ரெடி. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.